இன்னைக்கு MEVல டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு இருந்தாவே போதும். ரொம்ப மொறுமொறுன்னு வரும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு மழை காலத்துல இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்களேன், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த கப்பாலே இப்போ மாவு எடுத்திருக்கேன். சீரகம் அரை ஸ்பூன், சால்ட்டு அரை ஸ்பூன். இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே இப்போ நம்ம அரிசி மாவு போட்டு கலர போகிறோம். எந்த கப்பில் நம்ம தண்ணி எடுத்தோமோ அந்த தண்ணி ஊற்றுனதில் இதே கப்பில் நான் இப்போ அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் பொறுமையாக கொட்டி கலரிக்கோங்க. இப்போ இது மாதிரி கலரி விட்டோம்லங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். அப்படியே இது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா ஆறி இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பிசைய போகிறோம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும். நல்லா எல்லா மாவும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவில் நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ நல்லா தட்டிங்க. இந்த திக்னஸ் இருக்குது பாருங்கள், இந்த திக்னஸ்க்கு திரட்டிக்கணும். இப்போது கட்டமாக இதெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் ஒரு இது பண்ணிக்கோங்க. இப்படி கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்போக்ஸில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கும். இப்படி முக்கோண ஷேப்பில் நம்ம கட் பண்ணி பொரிக்க போகிறோம். பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. எல்லா கட்டங்களையும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி எல்லாம் அழகாக ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துப்போம். இது ஒரு ஸ்நாக்ஸுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே நம்ம சிம்பிளாக வச்சு அரிசி மாவு சீரகம்லாம் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே திருப்பி விட்டுக்கோங்க. அந்த பக்கம் திருப்பி விட்டு அப்புறம் நம்ம எடுத்துருவோம். நல்லா இப்பயே சலசலான்னு சவுண்டு கேட்குதுங்க. மொறுன்னு ஸ்நாக்ஸு நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா சவுண்டு சலசலன்னு கிறிஸ்பியாக கேட்குதுங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேங்க. மழைக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஈவினிங்கில் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்த திருப்தி இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் நல்லா எல்லாத்தையும் பொரிச்சிட்டேன் பாருங்கள். நல்லா போடும்போது நல்ல சவுண்டு மொறுன்ட்டு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் காரத்துக்கோசம் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் சாட் மசாலா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடல. சால்ட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். ஏற்கனவே அந்த இதில் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாகவே போட்டிருக்கோம். நல்லா பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குங்க. நல்லா மொறுன்ட்டு நல்லா காரம்லாம் இறங்கி நம்ம டெல்லி அப்பளம் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை முதல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு.